ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற டிராமாவோட பேரு லவ்லியாஸ். நம்மளோட ஸ்கூல் லைஃப் ஞாபகப்படுத்துற மாதிரி இந்த ஸ்டோரி இருக்க போகுது. நமக்குன்னு க்ளோஸா ஒரு கேங் இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை, அப்புறம் அந்த எக்ஸாம் டென்ஷன், அது மட்டும் இல்லாம இந்த டிராமாவோட ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஏரியால தான் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே தெரியும், ரெண்டு பேருக்கும் நடுவில் எப்ப பார்த்தாலும் சண்டை தான். கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான் இருந்தாங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபீல் குட்டா இருக்கிற விஷயங்களை தான் நம்ம இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். இந்த டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த டிராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்களோட பேரு செங்ஸி. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஒன்றா விளையாடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பற்றி தான் சொல்கிறாங்க. ஹீரோட பேரு டேம். அவன் தான் நம்ம செங்ஸியை பல வருஷமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட ஒரு கேமில் அவங்க வின் பண்ணலன்னு தெரிஞ்சது அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்களை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து கோவப்படுற செங்ஸியும் அவனை பின்னாடியே துரத்திட்டு போய் அந்த அடி அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ இங்கே ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கேருந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம செங்ஸிக்கு இன்னொரு கடுப்பான நியூஸ். முன்னாடி நான் உனக்கு தந்துட்டு இருந்த மாதிரி இதுக்கப்புறமா உனக்கு பாக்கெட் மணிலாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. வீட்டுக்கு தேவையான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு இங்க பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இனிமே உனக்கு தர்ற பாக்கெட் மணில பாதி கட்டுன்னு அவங்களுடைய அம்மா சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம செங்ஸியால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்ப அவங்க வீட்டுக்கு வந்ததே அவங்களுக்கு எப்படியாவது ஒரு சைக்கிள் வேணும்னு அதை அடம் பிடிச்சி வாங்குறதுக்காக தான். அவங்களுடைய அம்மா கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாங்க. ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. வேற வழி இல்லாம நேரா டேம் கிட்ட போய் உன்னோட சைக்கிள் எனக்கு கடன் தர முடியுமான்னு கேட்க, உனக்கு ஃபர்ஸ்ட் சைக்கிள்லாம் ஓட்ட தெரியுமா? என்னோட சைக்கிள்லாம் உனக்கு தர முடியாதுன்னு அவங்களை அவமானப்படுத்தி அனுப்பிடுறான். அவன் தலையிலே ஒரு தட்டு தட்டிட்டு தான் நம்ம செங்ஸி அங்க இருந்து வெளியே வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெளியே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு இப்ப ஜூயி அப்படின்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிருக்காங்க. வரும்போதே சாங்ஸிக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அது அவங்க சாப்பிடலான்னு போகும்போது நடுவில் வந்து நம்ம டேம் அந்த ஐஸ்கிரீம் வாங்கி அவன் சாப்பிட்டுறான். ஆக்சுவலா நம்ம டேம் அப்புறம் ஜூயி இவங்க ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகாது. எப்பவுமே பிரச்சனை தான். இப்போ அப்படியே கட் பண்ணா வீட்டுக்கு போய் கிளீனிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம செங்ஸிக்கு அவங்களுடைய கண்ணுக்கு புதுசா ஒரு விஷயம் படுது. அது என்னன்னா, அவங்களுடைய வீட்டுல இருக்கிற யாரோ தான் ஒரு கவர்ல நிறைய பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. டைரக்டா போய் இந்த விஷயத்தை பத்தி அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட கேட்க முடியாதுல்ல. அதனால ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தா பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்க பணம் மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களுடைய அம்மா கிட்ட தான் போய் இன்டைரக்டா இந்த டாபிக் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா, இந்த வீட்டில் ஒரு சீக்ரெட் இருக்கு, அது என்ன நீங்க மறைச்சு வச்சிருந்தீங்கல்ல, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. இப்படி நம்ம செங்ஸி பேசினதுக்கு அப்புறமும் கூட அவங்க ஷாக் ஆகவே இல்லை. சரி, நம்மளே எதுக்கு இது யாரோட பணம் டைரக்டா போய் கேட்டு அவமானப்படணும்? இதை சேஃபா ஒரு இடத்துல மறைச்சு வச்சிடலாம். எப்படியும் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே வந்து கேட்பாங்க. கட் பண்ணா இப்ப நெக்ஸ்ட் டே நம்ம செங்ஸியோட அப்பா தான் பதட்டமா ஏதோ ஒரு பொருளை எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது அவரோட பணம் தான். செங்ஸியோட அம்மா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காரு. அவங்க சைக்கிள் கேட்டாங்கல்ல, அதனாலதான் அந்த பணத்தை சேவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. சீக்கிரமே வாங்கி தந்துடலான்னு. அதுக்காக தான். ஆமா, இப்ப நீ அது எங்கதான் அந்த பணத்தை வச்சிருக்கேன்னு கேட்க, நான் தெரியாம ஃபேன் மேல வச்சுட்டேன்னு நம்ம செங்ஸி சொல்றாங்க. கரெக்டா இதே நேரம் அவங்களுடைய அம்மா ஃப்ரெண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட உட்காந்து பேசுறதுக்காக. அந்த ஃபேனை ஆன் பண்ணது அவ்வளவுதான். அது மேல வச்சிருந்த பணம் எல்லாமே அப்படியே பறக்க ஆரம்பிச்சிருது. உடனே அவங்க செங்ஸியோட அப்பாவை தான் பார்த்து முறைக்கிறாங்க. வீட்டுக்கு செலவு பண்ற விஷயத்துல பணம் ரொம்ப கம்மியா இருக்கேன்னு பார்த்தா அது எல்லாத்தையும் சைக்கிள் வாங்குறதுக்காக தான் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு. இப்ப நைட் டைம் நம்ம டேம் கிட்டே அவங்களோட வீட்டுல நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே சொல்றாங்க. நான் எதுவும் பண்ணாம சும்மா இருந்தாலே போதும், என்னுடைய அப்பா எனக்காக எப்படியாவது சைக்கிள் வாங்கி தந்திருப்பாரு. நானே போய் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணி என்னுடைய அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல என்னால சைக்கிளே வாங்க முடியாது போல இருக்குன்னு ஃபீலிங் வேற. டேம் அவங்களை சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசலாம், அவங்களை இன்னும் கடுப்பேத்துற மாதிரி தான் சொல்றான். நீ மட்டும் ஸ்மார்ட்டா இருந்திருந்தா இந்த விஷயத்துல மாட்டிருக்கவே மாட்டேன். இப்ப புரியுதா? நீ ஸ்மார்ட் இல்லைன்னு நான் சொல்ற விஷயம் உண்மைதானே. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம செங்ஸியோட அப்பா அம்மா கடையில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பக்கமா ஒரு பழைய சைக்கிள் அதை மிதிக்க முடியாம மிதிச்சுட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அப்பாவுக்கும் இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம செங்ஸி கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிட்டு இருந்தா அவங்களுடைய அம்மாவே மனசு மாறிட்டாங்க. இப்ப நைட் டைம் நம்ம செங்ஸி அவங்களுடைய வீட்டுக்கு வரும்போது சைக்கிள் செயின் வேற இருந்துருச்சு. இதெல்லாம் சொன்னாலும் கூட நம்ம வீட்டுல நமக்காக புதுசா ஒரு சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுடைய அப்பா சர்ப்ரைஸ் தர மாதிரி அங்க நிக்கிறாரு. செங்ஸிக்காக புதுசா ஒரு சைக்கிளே வாங்கிட்டு வந்துட்டாரு. அதை பார்த்துதான் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனா இப்பவும் அவங்களுடைய அம்மா கோவமா தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க செங்ஸிக்காக வாங்கி தந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அவங்க என்னதான் கத்துனாலும் சரி, இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேம காட்டுறாங்க. குப்பை தொட்டில ஏதோ குப்பையை போடுறதுக்காக தனியா நடந்து போயிட்டு இருக்கான். வேணும்னே அந்த இடத்துக்கு அவங்களுடைய புது சைக்கிள் எடுத்துட்டு வர நம்ம செங்ஸி அவனை இரிட்டேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? என்னோட சைக்கிள்ல உனக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரிஞ்சா அதை சொல்லு அப்படின்னு. அவன் மதிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். செங்ஸி திரும்ப அவங்ககிட்ட போய் பேசுறாங்க. இப்ப என்ன, நீ இதை குப்பை தொட்டில தூக்கி போன அவ்வளவுதானே? இங்கெல்லாம் எல்லா தொட்டியும் ஃபுல்லா இருக்கு. நீ ஏன் கூடவான உன வேற ஏரியால போய் டிராப் பண்றேன்னு சொல்லி அவனை சைக்கிள்ல கூப்பிட்டு போறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல ஒன்னா உட்காந்து பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு வயசான தாத்தா வராரு. செங்ஸி, இது என்ன உன்னுடைய புது சைக்கிளா? இது ரொம்ப நல்லா இருக்கு. நீ எங்க போனாலும் இதை பத்திரமா பாத்துக்கோ, மறக்காம இதை லாக் பண்ணி வச்சிரு. ஏன்னா கண்டிப்பா இந்த சைக்கிளை வேற யாராவது தூக்கிட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. கட் பண்ண இப்ப நைட் டைம் நம்ம செங்ஸி ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. 2 லாக்லாம் போட்டுட்டு சைக்கிளை சேஃப்டியா தான் வெளியே விட்டு வராங்க.
ஆனா என்ன இவங்க பொருள் வாங்கிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சைக்கிள் அந்த இடத்துல இல்ல, யாராவது தூக்கிட்டாங்க. செங்ஸிக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அவங்களும் அழுதுகிட்டே எல்லா இடத்துலயுமே சைக்கிளை தேடிட்டு இருக்காங்க. வாங்கி கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள சைக்கிளை தூக்கிட்டாங்க. இது எப்படி பண்ண வீட்டுல சொல்றதுன்னு வேற தெரியலையே அப்படின்னு. இதே நேரம் நம்ம டேம் அப்புறம் அவனுடைய 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு கான்சர்ட் இருக்கு, அதுக்காக தான் வெளியே வந்திருக்காங்க. லின் அப்படின்ற ஒரு பொண்ணு கான்சர்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வீட்டுக்கு போகணும்னு தான் தோணிட்டே இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய அம்மாவோட பர்த்டே. இவங்க 2 பேருக்கு நடுவில் சரியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்ல. என்ன இருந்தாலும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம நம்ம இப்படி வெளியே வந்துட்டோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கில்ட்டியான ஃபீல் இருக்கு. அதனால ஜூவி கிட்ட அவங்களுடைய டிக்கெட்டை தந்துட்டு, நான் கான்சர்ட்க்கு வரல, எனக்கு பதிலாக செங்ஸியை கூட இன்வைட் பண்ணுங்க, இப்போ அவ கண்டிப்பா ஃப்ரீயா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க எங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு செங்ஸியை தான் காட்டுறாங்க. சைக்கிளும் கண்டுபிடிக்கல, வீட்டுக்கு போனாலும் திட்டு விழும், என்ன பண்றதுனே தெரியாம ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. டேம் கிட்ட இருந்து கால் வந்ததும் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. என் சைக்கிளை தூக்கிட்டாங்க, நான் 3 லாக் போட்டு வச்சிருந்தேன் தெரியுமா, எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. அவனும் பதிலுக்கு, இங்க பாரு, இதை பத்திலாம் அப்புறம் பேசலாம், இப்போ நீ கான்சர்ட்க்கு வரியா இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போறாங்க. உடனே நம்ம செங்ஸி சரி நானும் அங்க வரேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு அந்த பொண்ணு லின்னை தான் காட்டுறாங்க. அவங்களுடைய அம்மாவை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக இவங்க மட்டும் இந்த இடத்துக்கு வரல, லின் அவங்களுடைய அப்பா, அவங்க பிரதர்னு எல்லாருமே கூப்பிட்டு தான் வந்திருக்காங்க. இப்படி ஃபேமிலியா இவங்க எல்லாருமே ஒன்னா பார்க்கும்போது அவங்களுடைய அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் கான்சர்ட்லாம் முடிஞ்சு அவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. செங்ஸி இவ்வளவு நேரம் ஹாப்பியா தான் இருந்திருப்பாங்க. அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஞாபகம் வருது. என்னோட புது சைக்கிள் தான் தொலைஞ்சிருச்சு, நான் இந்த இடத்துக்கு வந்தது என்னுடைய பழைய சைக்கிள் தான், ஒருவேளை அதையும் தூக்கி இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க பதறி ஓடி போய் பார்த்தா அந்த சைக்கிள் அங்கேயே தான் இருக்கு. அவங்களும் கண்ணெல்லாம் கலங்கி போய், பரவாயில்ல, அட்லீஸ்ட் இந்த சைக்கிளாவது எனக்குன்னு இருக்கே, மற்றவங்களுக்கு இதை எடுக்கணும்னு கூட தோணல போல இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்னா வந்து ஒரு இடத்துல உட்காந்து மூவிலாம் பார்த்துக்கிட்டே பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு டாபிக், பையனா இல்ல பொண்ணா, 2 பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு. இப்போ இந்த டாபிக்ல எங்க பிரச்சனை யாருக்கு ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குன்னா நம்ம டேம்க்கும் செங்ஸிக்கும் தான். செங்ஸி, என்ன பொறுத்த வரைக்கும் நீ எல்லாம் ஸ்ட்ராங்கான பர்சனே கிடையாது, உன்னை நான் எத்தனை வருஷமா பாக்குறேன், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ அழுதுருவேன் அப்படின்னு அவங்களை டென்ஷன் பண்ற மாதிரி பேசுறானா. ஆல்ரெடி கோவத்துல இருக்கிறவங்க அவங்க பலாருன்னு கண்ணத்துல ஒன்று போட்டுறாங்க. விட்டா இவங்க 2 பேரும் இங்கேயே சண்டை போடவே ஆரம்பிச்சிருவாங்க. அதனால வீட்டுல இருக்கிறவங்க அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களை சமாதானப்படுத்தி விடுறாங்க. கட் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் ரூம்ல தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஏதோ ஒரு காம்படிஷன் வரப்போகுது போல இருக்கு, அதை பத்தி தான் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. டேம் வேணும்னு என்ன பண்றா, மேம் எனக்கு ஒரு சின்ன டவுட், ஆல்ரெடி இந்த காம்படிஷன்ல எனக்கு ஒரு டீம்மேட் இருக்காங்க, அவங்க வேணா எனக்கு, நான் வேற யாரையாவது செலக்ட் பண்ணலாமான்னு கேட்கறான். அவன் பேசுறது எல்லாமே நம்ம செங்ஸியை பத்தி தான். அவங்களும் அப்படியே அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு நடுவில் நேற்று ஃபைட்லாம் நடந்தது இல்லை, அதனால தான் அப்படி முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. கடைசியில் அந்த மேமே கன்ஃபியூஸ் ஆகி சீட் எழுதி போட்டு டீம்மேட்டை செலக்ட் பண்ண சொல்லிடுறாங்க. இப்படி என்னதான் பண்ணாலும் சரி, இப்போ கூட நம்ம டேமோட பார்ட்னரா செங்ஸி தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கு வந்திருக்க டாபிக் டேட்டிங் சம்பந்தப்பட்டது. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு எப்படியாவது பிரைஸ் மணி எல்லாம் வின் பண்ணணும்னு நம்ம டேம் ஆசைப்பட்டிருப்பான். ஆனா இப்போ அது நடக்குமானே தெரியல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுட்டே இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அவங்க 2 பேருக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிற டாபிக் அப்படி பிரைஸ் மணியை வின் பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நடந்தா மட்டும்தான் முடியும். இப்படி இவங்க என்னதான் சொன்னாலும் நம்ம டேமால செங்ஸி கிட்ட நார்மலா பேசவே முடியல. நெக்ஸ்ட் டே அவங்க 2 பேருமே வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. டேம் தான் அவங்களை சைக்கிள்ல கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா 2 பேருக்கு நடுவில் எப்பவும் போல பிரச்சனை தான். இவங்களால ஒன்னா உட்காந்து சாப்பிட கூட முடியல. நம்ம டேம் அதை எடுக்கலாம்னு வரும்போது செங்ஸி அவங்க கையில அடிக்கிறாங்க. டேட் பண்றவங்க எல்லாம் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு இவங்கள போய் செக்அப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவன் பண்ற டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம நம்ம செங்ஸி பாதியில இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தர ஐடியா படி 2 பேரும் நிறைய மூவிஸ் டிராமாஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல வர சீன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேரும் அங்க இருந்து ஒன்னா ஓடி போறது. ஆனா எதுவுமே அவங்க பிளான் பண்ண மாதிரி நடக்க மாட்டேது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம டேம் தான். இப்ப நைட் டைம் நம்ம செங்ஸி கடைக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு பையனை மீட் பண்றாங்க. அவனை பார்த்ததுமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பையன் அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ஹைட்டா ஹேண்ட்ஸமா இருக்கான்னு அவங்களா சொல்லிட்டு இருக்காங்க. கடையில இருந்து வெளியே வரும்போது சரி அவனை பத்தி தான் திங்க் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த பையன் இந்த ஏரியால பார்த்த மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகலான்னு பார்த்தா அங்க ஏதோ பிரச்சனை, பைப்ல ஏதோ ரிப்பேர் போல இருக்கு, தண்ணியே வரலன்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செங்ஸி, நீ எதுக்கு இதே விஷயத்த சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, பேசாம நீ ஒண்ணு பண்ணு, டேம் வீட்டுக்கு போய் நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருன்னு சொல்றாங்க. 2 பேருடைய ஃபேமிலியும் ஒரே ஏரியால தான் இருக்காங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே அவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். செங்ஸி அவனுடைய வீட்டுக்கு வந்தது அவங்க எப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி அவன் சைலண்டா அப்படியே வீட்டு விட்டு வெளியே போயிடுறான். அவங்க ஃப்ரெஷ் ஆகி முடிச்சுட்டு ஹீட்டர்லாம் கையில வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கரெக்டா இப்பதான் நம்ம டேம் திரும்ப அவனுடைய வீட்டுக்கு வரான். அவன் மட்டும் இல்ல அவன் கூடவே அவனுடைய கசினும் வந்திருக்கான். அந்த கசின் யாருன்னு நல்லா பார்த்த பிறகு நம்ம செங்ஸிக்கு தெரியுது. அவங்க வெளியே கடைக்கு போயிருக்கும் போது ஒரு பையன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அவன் தான் அது. அவனோட பேர் யாங்கு. நம்ம செங்ஸி இப்பதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் இங்க பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அவங்க யாங்க மீட் பண்ணணும், அவங்க கிட்ட பேசணுன்றதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணிட்டு அடிக்கடி அவனுடைய வீட்டுக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்படி எல்லாம் தொல்லை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம டேமுக்கு தான் பிடிக்கவே இல்லை. அவங்க கிட்ட அடிக்கடி ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களை இங்க இருந்து வெளியே அனுப்பி விட்டுருவோம். ரொம்ப நாள் பிளான் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செங்ஸி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு யாங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயத்த ஒரு லெட்டர்ல எழுதி அவங்க கிட்ட தரலான்னு போறாங்க. ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. இதுக்கு மேல நம்ம இந்த விஷயத்துல தயங்கிட்டே இருக்க தேவையில்ல. ஒரு நாள் யாங்க மீட் பண்ணி தைரியமா லவ் சொல்லலாம்னு சொல்லி அவனை மீட் பண்றதுக்காக தேடி போறாங்க. இவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஆல்ரெடி யாங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம செங்ஸியே ஒரு மாதிரி அப்செட் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. டேம் வேணும்னே அவங்க பக்கத்துல வந்து நின்று, நல்ல வேலை நீ என்னோட கசினை ப்ரொபோஸ் பண்றேன்னு சொல்லி எந்த வேலையும் பண்ணாத,
பண்ணல. அவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு அவங்ககிட்ட எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கா பாரு. அவ ஒன்ன மாதிரி இல்ல, எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இதுக்கு மேல இங்க நின்னுட்டு இருந்தா இவன் நல்லா அவமானப்படுத்துவான்னு நம்ம சங்ஸிக்கு தெரியும். அதனால நேரா அவங்களோட ஃப்ரெண்டு லின் கிட்ட வந்து நடந்ததுல நினைச்சு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நான் பாக்குறதுக்கு அழகா இருக்கேன், அப்புறம் ஏன் இந்த டேம் மட்டும் ஏதாவது ஒன்னு சொல்லி எனக்கு அடுப்பேத்திட்டு இருக்கான்னு தான் தெரியல. பேசாம நான் மத்தவங்களை சேஞ்ச் பண்ற விதத்தையே ட்ரீட் பண்ணலான்னு இருக்கேன்னு லின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணி நம்ம சங்ஸி எல்லாருக்காகவும் கேக்ஸ்லாம் வாங்கி தந்துட்டு ரொம்ப பாசமா பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற யாருக்கும் ஒன்றும் புரியல, எல்லாருக்கும் புதுசா இருக்கு. முக்கியமா நம்ம டேம்க்கு இவன் இப்படிலாம் பண்ண மாட்டாளேன்னு அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஜூயி தான் நம்ம டேம் கிட்ட உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் எதுக்கும் சண்டை போடாம ஒழுங்கா ஒர்க் பண்ண மட்டும் தான் அந்த காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். சங்ஸி இப்ப முன்னாடி மாதிரி இல்ல, நல்லாவே சேஞ்ச் ஆகி இருக்கிறது தெரியுது. பேசாம நீ சங்ஸியை கூப்பிட்டு நாளைக்கு எங்கேயாவது வெளியே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. டேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றதுனால இவனும் அவங்களை வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். இவங்க 2 பேர் மட்டும் இந்த இடத்துக்கு தனியா வரல. டேமோட கசின் இருக்கான்ல, அவனும் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருக்கான். அதான் அந்த யாங். அவங்க 2 பேரும் ஒரிஜினல் கப்பல். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசுறது நடந்துக்கிறது எல்லாமே கிளியரா தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டேமும் சாங்ஸியும் தான் என்ன ட்ரை பண்ணாலும் எதுவும் வேலைக்காக மாட்டுது. அம்யூஸ்மெண்ட் பார்க்ல ஏதாவது ரைட்ல அவங்க 2 பேரும் ஒன்னா போகும்போதும் பிரச்சனை தான். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வரும்போது கூட சண்டை போட்டுட்டே தான் வராங்க. கட் பண்ணா இப்ப நைட் டைம் 2 பேரும் அப்படியே பேசிட்டே ஒன்னா வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும்போது சாங்ஸி அவங்க கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்றேன், உன்னோட கசின் யாங் மேல எனக்கு ஒரு கிரஷ் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணல. ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே அவன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் ஒன்னா இருந்தான். அவன் என்ன மதிக்க கூட இல்ல. என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு சீரியஸான விஷயத்தை பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது அங்க ரோட்ல ஏதோ ஒரு பணம் இருக்கிறத பாக்குறாங்க. டேம் இவங்களுக்கு கவனிக்காத டைமா பார்த்து அதை போய் எடுத்துடலான்னு இவங்க போறாங்களா, அந்த டைம் பார்த்து கரெக்டா அந்த பக்கமா ஒரு கார் வந்துருது. நல்ல வேலையா நம்ம டேம் தான் அவங்களை வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி காப்பாத்திடுறான். சங்ஸி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட ப்ராப்ளம் என்னன்றது எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்கணும்னு யோசிச்ச பாரு, இது சரியில்லை. இவ்வளவு நாள் உன்னோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனைனா நீ வெறும் அழுதுகிட்டு மட்டும் தான் இருப்பேன் நான் நினைச்சேன். இப்படி நீ பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால தயவு செஞ்சு இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. என்ன நடந்தாலும் சரி லைஃப்ல தைரியமா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்கிற சங்ஸிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க ரோட்ல இருந்து அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக தான் போனாங்கன்றது இவனுக்கு தெரியாது. அவங்க ஆக்சிடென்ட் ஆகணுன்றதுக்காக கார்ல போய் விழ போயிட்டாங்கன்னு இவன் நினைச்சுக்கிட்டான். ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டேம் இது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவங்க கிட்ட இவ்வளவு கேரிங்காலாம் பேசினதே இல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு சங்ஸியை தான் காட்டுறாங்க. வீட்டுல உட்காந்து பணத்தை கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இது வரைக்கும் இருந்தது அப்புறம் வீட்டுல தந்ததுன்னு எல்லாம் சேர்த்து வச்ச பணம் தான் இது. சைக்கிள் வாங்கலாம்னு தான் பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்கு பணம் ரொம்ப கம்மியா இருக்கு, அவங்களால வாங்க முடியாது. இப்ப நம்ம டேம தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சங்ஸியோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். வழக்கம் போல 2 பேரும் பேச ஆரம்பிச்ச 5வது நிமிஷத்திலே பிரச்சனை. தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டேம் சாங்ஸியை வெளியே ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கான். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. அவங்களும் போனா போகட்டும் வெளியே வந்து பார்த்தா அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம டேம் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரான். நம்ம சாங்ஸிக்காக புது சைக்கிள் தான் வாங்கி தந்திருக்கான். அவங்கிட்ட இருந்த பணம் அப்புறம் இதுக்கு முன்னாடி சில காம்படிஷன்லாம் வின் பண்ணிருப்பான். அதுல சேர்த்து வச்சிருந்த பணத்துல வாங்கினது தான் இதெல்லாம். முக்கியமான காரணம் இந்த யாங்க நினைச்சு சாங்ஸி அடிக்கடி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, ஆல்ரெடி தப்பான முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கார்ல விழுற மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு அவனா நினைச்சிட்டு இருக்கான். அவங்களுக்காக டேம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவான்னு நம்ம சாங்ஸி எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. கட் பண்ண இப்ப ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. எக்ஸாம்ஸ்ல இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது போல இருக்கு. கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நம்ம சாங்ஸி ஒழுங்கா படிக்காம ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருந்து 100 ஸ்டெப்ஸ்ல அவங்களுடைய வீட்டை அவங்க ரீச் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம்ல அவங்க நல்ல மார்க் எடுத்துருவாங்க அப்படின்னு லென்த்தா கால வச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. 99 ஸ்டெப்ஸ் வந்துட்டாங்க. ஆனா இன்னும் அவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வரல, ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம டேம் அந்த வழியா நடந்து வரதை பார்த்துட்டு எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, என்ன தூக்கிட்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிடுறியான்னு கேக்குறாங்க. அவங்க அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காக 100 ஸ்டெப்ஸ் இதெல்லாம் தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவனுக்கும் தெரிஞ்சிருது. வேணும்னே உங்க வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு அவங்களை தள்ளி தான் விட்டுட்டு போறான். ஆனா சில பல சீட்டிங்லாம் பண்ணி நம்ம சங்ஸி 100 ஸ்டெப்ஸ்ல அவங்களோட வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா உட்காந்து வரப்போற எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த கிளாஸ்ல நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அந்த ஜூயி அப்படின்ற பையன் தான். லின் இப்பெல்லாம் டைமுக்கு கிளாஸுக்கு வர மாட்டாங்கன்ற விஷயத்தை நோட் பண்ணிட்டு அவங்களுடைய அம்மா கிட்ட போய் இதை பத்தி டீட்டெயிலா கேட்கறான். லின்க்கு கொஞ்ச நாளா என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ்வளவு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா தான் இருக்கான்னு அவங்களுடைய அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது இல்ல, அதை நினைச்சு அவன் பதட்டமா இருக்கான்னு சொல்றாங்க. இப்ப நைட் டைம் நமக்கு லின்ன தான் காட்டுறாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறானா, அவனை பார்த்து அவங்கள பயந்து போயிடுறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம ஜோயும் அவங்க பின்னாடி தான் வந்திருக்கான். அவன் ஹெல்ப் பண்ணலான்னு வர்றதுக்குள்ளேயே இங்க இன்னொரு விஷயம் நடக்குது. அவன் வர்றதுக்கு முன்னாடியே யாங் இந்த இடத்துக்கு வந்து லின்னுக்கு ஹெல்ப் பண்றான். அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஜோய்க்கு தான் கடுப்பாகுது. லின்னுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்கள தேடி இவன் தான் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருப்பான். இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்கூல்ல ஸ்டாஃப் ரூம்ல ஒரு சார் கூப்பிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஜோயி அப்புறம் லின் இவங்க 2 பேரும் தான் கிளாஸ்ல டாப்பரா இருக்காங்க. இப்போ நடக்க போற எக்ஸாம்ல அவங்க 2 பேர்ல யார் அதிகமா மார்க் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. அவங்க பிளான் பண்ணிருந்த அந்த எக்ஸாம்ஸும் ஆரம்பிச்சிருச்சு. இங்க வந்திருக்க பாதி பேருக்கு கொஸ்டின் பேப்பர்ல என்ன வந்திருக்குன்றதே தெரியல. இந்த லிஸ்ட்ல முக்கியமான ஆளா இருக்கிறது நம்ம சங்ஸி தான். கடைசி நாள்ல எக்ஸாமுக்காக தூங்காம உட்காந்து படிச்சதுனால இப்ப இவங்க வந்து இங்க தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒண்ணா உட்காந்து அவங்களோட ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சங்ஸிக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அவங்க அட்டன் பண்ணதுல பாதி தப்பு. பாஸ் ஆவோமோ இல்ல ஃபெயில் ஆவோமோன்னு தெரியலன்னா உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கட் பண்ண இப்ப கொஞ்ச
கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சார் என்ன பண்றாரு, லின் அப்புறம் ஜோய் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த டைம் லின் தான் அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து லின் கண்டுபிடிச்சிடுறாங்க ஜோய் வேணும்னே தான் அப்படிலாம் பண்ணிருக்கான்னு. அவங்க ஆல்ரெடி கவலையில இருக்காங்க, அவங்க எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எடுக்கணும்ன்றதுக்காக விட்டு கொடுத்துருக்கான். இப்ப நைட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாமோட ரிசல்ட்லாம் வந்துருச்சு. இதுல கம்மியான மார்க் எடுத்து வச்சிருக்கிறது நம்ம டேமும் சாங்ஸியும் தான். நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் எப்படியே சோகமா உட்காந்துருக்க போறீங்க, அதான் எக்ஸாம் எழுதிட்டோம், அதெல்லாம் முடிஞ்சிச்சுல, அதை அப்படியே விட்டுருங்க, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம், அப்பதான் நமக்கு ரிலாக்ஸா இருக்கும்னு சொல்ல நான் எங்கேயும் வரலன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு 2 பேரும் வீட்லயே தான் இருக்காங்க. அதுவும் எப்படி இவங்க 2 பேரும் டிவி எல்லாம் ஆன் பண்ணிட்டு வெறும் சோகமான பாட்டா தான் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் டே உங்களுடைய ஸ்கூல்ல பாஸ்கெட் பால் மேட்ச் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்கூல்ல புதுசா ஒரு பையன் ஜாயின் பண்ணிருக்கான். அவனை பார்த்து தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கூல்லயே அவன் தான் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படி இப்படின்னு. சாங்ஸி லின்னிக்கிட்ட அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது டேமுக்கு கடுப்பாகுது. இதோட அந்த டாபிக் முடியல. கிளாஸ் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட எல்லாரும் அந்த பையனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்கூல்ல யார் நம்பர் 1 ஹேண்ட்ஸம், லிஸ்ட்ல அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் இருக்கான்னு. டேம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உள்ள வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்ததும் இரிட்டேட் ஆகிடுறான். வேற கிளாஸ் சேர்ந்து சில பொண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்து நாங்க டேமை பாக்குறதுக்காக தான் வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாங்ஸியால இது ஏத்துக்க முடியல. இவங்க எல்லாரும் லூஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேம்லாம் ஒரு ஆளே இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற அந்த பையன் ஹேண்ட்ஸமா இருக்கான், அது கரெக்ட். அவன் எத்தனை டைம் இப்படி இவங்களை அவமானப்படுத்திருக்கான், அதனால அவன் வேணும்னே அவன் காதுல வாங்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு புதுசா இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க அந்த பையனை தான் காட்டுறாங்க. அவன் நேர்ல பார்த்ததும் உங்க கிளாஸ்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அந்த கத்திட்டு இருக்காங்க. நம்ம டேமுக்கு தான் இது பிடிக்கவே இல்லை. அந்த புது பையனோட பேர் ஹாங்கு. வீட்டுக்கு போனதும் அவனுடைய போட்டோ எடுத்து காட்டி அவனுடைய கசின் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கான். என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லு, எங்க 2 பேர்ல பாக்குறதுக்கு யார் ஹேண்ட்ஸமா இருக்கா, நானா இல்ல இந்த போட்டோல இருக்க பையனா அப்படின்னு. பதிலுக்கு அவன் நீங்க 2 பேருமே கிடையாது, நான் தான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அவனுடைய அப்பா கிட்ட போய் கேட்கிறான். அவன் எதிர்பார்க்கிற மாதிரி பதில் வரல. அதனால நேரம் அவனுடைய கிராண்ட் பா கிட்ட போய் கேட்கிறான். இதுல என்ன உனக்கு டவுட், நீ தான் ஹேண்ட்ஸமா இருக்குன்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இதோட நிறுத்தாம லின்ன போய் மீட் பண்ணும்போது கூட இந்த டாபிக் எடுத்து பேச ட்ரை பண்ணிருக்கான். அந்த இடத்துல உட்காந்துருக்க நம்ம செங்ஸி தான் இந்த டாபிக் அப்படியே நிறுத்தி, நீ அடுத்து என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும், நீ தயவு செஞ்சு இப்ப இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறாங்க. நம்ம டேமால அசால்ட்டா இந்த விஷயத்தை இப்படியே விட்டுற முடியல. அதனால ஒரு பிளானிங்க போட்டிருக்கான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல இவனுக்கும் அந்த புது பையன் ஹாங்கும் நடுவில் ஒரு பாஸ்கெட் பால் மேட்ச் நடக்க போகுது. இவங்க 2 பேர்ல யார் அதிகமா ஸ்கோர் பண்றாங்களோ அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு. இவங்க 2 பேரும் சேர் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு ஒரு கூட்டமே வந்திருக்கு. இப்ப கூட நம்ம செங்ஸி அந்த ஹாங்க தான் சப்போர்ட் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமே புரியுது. இந்த மேட்ச்ல அவன் அதிகமான பாயிண்ட் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சரியா மேட்ச் விளையாடாம டேமை வின் பண்றதுக்கு தப்பான மெத்தட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு. அவன் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது வேணும்னே டேமை கீழே தள்ளி விட்டுறான். அவனுக்கு அடிப்படுற மாதிரி. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம செங்ஸி அந்த ஹாங் கிட்ட போய் கோவமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இந்த மேட்ச்ல சரியாவே விளையாடல, இதுல வின் பண்ணணும்ன்றதுக்காக தேவையில்லாத மெத்தட்லாம் யூஸ் பண்ற அப்படின்னு. அவனும் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம டேம் புரிஞ்சுக்கிட்டு அவன் தான் வந்து சமாதானப்படுத்துறான். இப்ப 2 பேரோட ஸ்கோரும் ஈக்குவலா இருக்கிறதுனால கடைசியில மேட்சை டிரா பண்ணி விட்டுட்டாங்க. இப்ப நைட் டைம் எல்லாருமே வீட்டுக்கு போகும்போது செங்ஸி கிட்ட போய் நம்ம டேம் அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக அந்த ஹாங் எதிர்த்து பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு என் மேல இவ்வளவு கேரிங்கான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் சீட்டிங் பண்ணா மேட்ச் சரியா விளையாடல, இது எனக்கு தெரியும், அதனால வேற வழி இல்லாம உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆகிடுச்சு, அவ்வளவுதான் சொல்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம டேம் அவனோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி அவன் பேசும்போதெல்லாம் செங்ஸியோட டாபிக் வந்தாலே அவங்கள பத்தி பாசிட்டிவா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எப்பவுமே இப்படி எல்லாம் பண்ணதில்ல. திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறதை நோட் பண்ணிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் டேம் உனக்கு என்ன ஆச்சு, இது வரைக்கும் ஒரு நாள் கூட நீ செங்ஸியை பத்தி பாசிட்டிவா பேசி நாங்க பார்த்ததே இல்ல, ஒரு வேளை உனக்கு அவளை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்க அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்ல, அது இம்பாசிபிள்னு கெத்த பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல அவங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி பேசும்போது லஞ்ச் டைம்ல செங்ஸி அவனுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. எப்பவுமே செங்ஸிலாம் முன்னாடி வந்தாலும் அவங்கள மதிக்காம அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்ப அவங்கள பார்த்ததுமே அவனுக்கு லைட்டா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதனால வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா நெட்ல இதை பத்தி தான் சர்ச் பண்ணி பாக்குறான். ரொம்ப வருஷம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட பேசும்போது திடீர்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அப்படின்னு. இப்படி இவனுக்கு வர டவுட்லாம் இவன் கேட்டாங்க. அது கன்ஃபார்மா காட்டிட்டு இருக்கு, இது கண்டிப்பா லவ் தான் அப்படின்னு. இவனுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு போய் எப்படி செங்ஸியை பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் பெரிய எதிரி மாதிரி தானே இருக்கும், இதை பத்தி ரொம்பலாம் யோசிக்க வேணாம், நைட்டு போய் நிம்மதியா தூங்கலாம்னு பார்த்தா அவனுக்கு தூக்கமா வர மாட்டுது. இப்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது செங்ஸி அந்த பக்கமா சைக்கிள்ல போறதை பாக்குறான். இதுக்கு முன்னாடி அவங்க இப்படி அவனை கிராஸ் பண்ணி போற மாதிரி நிறைய டைம் பார்த்திருக்கான். ஆனா எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவனுக்கு. எப்பவுமே எப்படா இந்த தலைவலி இங்க இருந்து போகும்னு யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு இன்னைக்கு செங்ஸி அவனுடைய கண்ணுக்கு கியூட்டா தெரியுறாங்க. இந்த டேம் எதுக்கு நம்மள எப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான்னு அவங்களுக்கே கொஞ்சம் வேடா தான் இருக்கு. இப்போ கிளாஸ்ல நடக்கிறத தான் காட்டுறாங்க. நல்லா படிக்கணும்ன்றதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு ஜூய் வந்து சொல்றான். இந்த டயலாக் கேட்டது நம்ம டேமோட மைண்டுக்கு செங்ஸி மட்டும் தான் வராங்க. ஆரம்பத்துல அவங்கள வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப எப்படி அவங்க கிட்ட போய் இதை பத்தி பேச முடியும். கிளாஸ்ல எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடைச்சிடுறாங்க. இப்ப எங்க ஸ்டடி பார்ட்னரே கிடைக்காத ஆள் யாருன்னு பார்த்தா நம்ம செங்ஸி தான். இந்த விஷயத்தை பத்தி அவங்க ஸ்டாஃப் ரூம்ல போய் சொன்னது அவங்களுக்கு ஸ்டடி பார்ட்னரா வேற ஒரு பையனை செலக்ட் பண்ணிருக்காங்க. லைப்ரரியில அவங்க அந்த பையனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த பையனும் அந்த இடத்துக்கு வரான். இந்த பையனோட பேரு ஜின்னு. இவன் வேற கிளாஸ். ஆனா செங்ஸி கிட்ட வந்து பேசும்போது பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி அப்படிதான் பேசுறான். இப்படி அவங்க 2 பேரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது புதுசா நம்ம டேமுக்கு தான் ஜெலஸா ஃபீல் ஆகுது. அதனால இந்த கிளாஸ்லாம் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்ததும் இன்டெரக்டா இந்த டாபிக் பத்தி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒருத்தவங்களை பாக்குறோம் அப்படின்னா அந்த டைம்லயே அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியாது. அதனால நீ அந்த பையன் ஜின் கிட்ட பேசும்போது ரொம்ப கேஷுவலா என்னமோ
ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரிலாம் அவனை ட்ரீட் பண்ணாத. நீ எதுக்கு இப்போ எனக்கு ஓவரா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, நீ உன்னோட வேலையை பாருன்னு அவங்களும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஜின் கூட வெளியே போய் படிக்கணுன்ற மாதிரி நிறைய பிளானிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க அப்படியே சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பி போறது பார்த்துட்டு நம்ம டேமால ஏத்துக்க முடியல. உடனே வந்து பிளாக் பண்ற மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் நீ இதை சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். அவன் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றது இன்னும் உனக்கு தெளிவா தெரியாது. அவனை கிளாஸ் டைம்ல நீ மீட் பண்றதெல்லாம் வேற, ஆனா இப்படி தனியா போய் மீட் பண்றது வேணாம் அப்படின்னு. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், இப்ப நானும் சும்மா தான் இருக்கேன், நம்ம 3 பேருமே போய் ஒன்னா படிக்கலாம், என்ன சொல்றேன் அப்படின்னு அவங்களுக்கு தொல்லை தர்றதுக்காகவே அவங்க கூடவே போறான். அந்த ஜின்ன போய் அவங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா 2 பொண்ணுங்க வராங்க. அவங்க வேற லாங்குவேஜ்ல பேசுறாங்க. இவங்க யாருக்கும் சரியா பதில் சொல்ல தெரியல. ஆனா ஜின் மட்டும் கரெக்டா பேசுறான். இதெல்லாம் பாக்குற செங்ஸிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே டேம் எனக்கும் அந்த லாங்குவேஜ் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அதுல இருந்து 1-2 வார்த்தை மட்டும் பேசி காட்டுறான். இந்த ஹாய் சொல்றது, குட் மார்னிங், இந்த மாதிரி. ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணாலும் சரி, அவங்க கூடவே தான் போறான் டேம். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜூயி அப்புறம் லின், அவங்க 2 பேரை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் தானே கிளாஸ் டாப்பர்ஸ். அதனால ஏதோ ஒரு குவிஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வெளியே ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இதுதான் சான்ஸ்னு ஜூயி அவனுக்கு லின்ன பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை டைரக்டா அவங்க கிட்ட சொல்லிடுறான். இப்போ கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டேம் செங்ஸி இன்னைக்கு அந்த ஜின்னை மீட் பண்றதுக்காக போவாங்க. அவங்களை தடுக்கலான்றதுக்காக நின்னுட்டு இருக்கான். ஆனா எப்பவோ அவங்க இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அது தெரிஞ்சதை அவங்களை ஃபாலோ பண்ணி வேக வேகமா ஓடிட்டு இருக்கான். இவன் தூரத்துல ஓடி வரதை பார்த்துட்டு செங்ஸி அவங்க கிட்ட என்னாச்சு உனக்கு, மறுபடியும் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் தானே என்ன தேடி ஓடி வந்திருக்கேன்னு கேட்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, வீட்டுல இருந்தா ரொம்ப போர் அடிக்குதுன்னு அப்படியே சும்மா ஜாகிங்ல தான் வெளியே வந்தேன். அவங்க ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இன்னும் செங்ஸி வரவே இல்லைன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கடைசியில் அவங்களும் வந்துடுறாங்க. டேம் நீ என்ன இங்க தனியா உட்காந்துருக்க, நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு கேட்க, உனக்கு யார் வெயிட் பண்ணுவா, எனக்கு ஒரு வேலை இருந்தது, நான் வெளியே வந்தேன், அவ்வளவுதான். இப்படி அவங்க கிட்ட என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனா அவங்க எதுக்காக அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றது நமக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனது முதல் வழியா ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விஷயத்தை தான் இமேஜின் பண்ணி பாக்குறான். அந்த கற்பனையிலே ஒரு ரொம்ப பெரிய பிசினஸ் மேன் செங்ஸியை ஷாப்பிங்காக இவர் தான் வெளியே கூப்பிட்டு போயிருக்காரு. அவங்க எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம எல்லாத்தையும் அவங்களுக்காக வாங்கி தர்ற மாதிரி. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது கரெக்டா செங்ஸி அந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாங்க. நான் ஒரு புக் வாங்கணும், ஆனா என்கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு, உங்ககிட்ட இருந்தா என்ன கூட நான் சீக்கிரமே அதை திரும்பி தந்துடுறேன் அப்படின்னு. இவனும் பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாக்குறான். ஆனா அதுல ஒரே ஒரு 10 ரூபாய் நோட்டு மட்டும் தான் இருக்கு. வேற வழி இல்லாம அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறான், என்கிட்ட இப்ப அவ்வளவு அமௌண்ட் இல்லையேன்னு. இப்பெல்லாம் நம்ம செங்ஸியோட வீட்டுக்கு வந்தாலே போதும், அவங்க கிட்ட சும்மா தோண ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கான். நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்க, நான் ஒரு ஹாரர் மூவி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம 2 பேரும் அதை பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனா கடைசியில இவன் தான் பயந்து போய் உட்காந்துருக்கான். அவங்க ஜாலியா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து கரண்ட் வேற போயிடுச்சு. இவன் பயத்துல செங்ஸியை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கியா நீ அப்படின்னு கேண்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடம் வெளிச்சமானதுக்கு அப்புறம் தான் வாயை மூடுறான். அப்படியே 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம செங்ஸிக்கு மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அவனோட ஃபேஸ் டச் பண்ணிட்டு உன்னோட தலை ரொம்ப பெருசா இருக்குன்னு அவனை வேற வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஏரியால இருக்க ஒரு வயசான தாத்தாவை காட்டுறாங்க. அவர் USA போறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து அந்த தாத்தாவை நல்லாவே தெரியும். எல்லாரும் ஒரே ஏரியா தானே, அதனால அவருடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி தர்றதுக்காக நேரா அவருடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அவர் வேற கண்ட்ரிக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு MP4 இருக்கு. இவங்கள யாருக்காவது அதை கிஃப்டா தரலான்னு அந்த தாத்தா முடிவு பண்ணிருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நம்ம டைம் யோசிச்சு பாக்குறோம், அது மட்டும் செங்ஸி கிட்ட கிடைச்சது. அவங்க எப்ப பார்த்தாலும் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டே உட்காந்துருப்பாங்க. இவன் போய் அவங்க கிட்ட பேசலாம் நினைச்சா கூட இவனை மதிக்க மாட்டாங்க. அதனால இவனே டைரக்டா போய் அந்த தாத்தா கிட்ட எனக்கு இந்த MP4 ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கறான். செங்ஸியும் இல்ல, அது எனக்கு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில டாஸ் போட்டு யார் இதுல வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த MP4 ஒரு முடிவுக்கே வந்துடுறாங்க. இதுல வின் பண்ணதும் நம்ம டேம் தான். செங்ஸிக்கு அவன் மேல சமக்கம் வருது. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அவனுடைய பேரை சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த தாத்தா USக்கு போறதுக்கான நாளும் வந்துருச்சு. டேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பசங்களா இருக்கும் போதுல இருந்து அவர் நமக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, அவர் சந்தோஷப்படுத்துற மாதிரி நம்ம எல்லாரும் அவருக்கு ஒரு மெமரிஸ் தரணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவரை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற விஷயத்தை வீடியோவை பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த ஏரியால தாத்தாக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் எல்லாரையும் போய் மீட் பண்ணி ரெக்கார்ட் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே சரியா முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் பேலன்ஸ். அது யாருன்னா அந்த தாத்தாவோட வைஃப் தான். அவங்க இப்ப இந்த ஏரியால இல்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுக்காக இவங்க எல்லாருமே டீமா வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரிவரெல்லாம் கிராஸ் பண்ணி தான் அவங்களோட வீட்டுக்கு போக முடியும் போல இருக்கு. போட்ல ஏறினதும் நிறைய பேருக்கு அது செட் ஆகலன்னு சொல்லி அப்படியே வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்த போட்ல இப்ப டிராவல் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம டேமும் சாங்ஸியும் தான். போட் ரைட் ரொம்ப ஜாலியா இருக்குன்னு இவங்களும் என்ஜாய் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இன்ஜின்ல ஏதோ பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால போட் இப்ப இங்க இருந்து மூவ் ஆகாது. திடீர்னு என்ன வேணும்னு நடக்கலாம்னு சொல்லி எல்லாரையும் வந்து பயமுறுத்திட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தது நம்ம செங்ஸி பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என் கதை இங்கேயே முடிய போகுதா, இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் டேவா, டேமும் பதிலுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையேன்னு புலம்பிட்டு அது வீடியோல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். என் லைஃப்ல எனக்குன்னு நிறைய கோல்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன், அதெல்லாம் முடிக்காமலே இங்க என்னோட கதை முடிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க திரும்ப வர்றதுக்கு இவ்வளவு நேரமா ஆகும், என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கமா வர்ற ஒரு லேடி விஷயத்த சொல்றாங்க. போட் ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு அதுல இருக்கிற எல்லாருமே அங்கேயே தான் வெயிட் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இவ்வளவு நேரமா எழுதிட்டு இருந்த செங்ஸியும் டயர்ட் ஆகி தூங்கிட்டாங்க. நம்ம டேம் என்ன பண்றான், அவன் மேல போட்டிருந்த ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு கவர் பண்ணிட்டு அவங்களை சேஃபா தூங்க வைக்கிறான். இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இவங்க போன வேலை பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு போல இருக்கு. அந்த தாத்தாவோட ஒய்ஃபை மீட் பண்ணி கடைசியில எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு கிஃப்ட்லாம் பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப நைட் டைம் செங்ஸி கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டேம் அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இந்த MP4 அவர்கிட்டே இருக்கட்டும், இதை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட தந்துடலான்னு இருக்கான்னு. நீ சொல்றது கரெக்ட் தான், இதை அவர்கிட்ட தந்துடலாம், இப்ப நானும் உங்க கூட வரட்டுமான்னு கேக்குறாங்க. இவனும் பதிலுக்கு இல்ல அது லேட் ஆகிடுச்சு, நானே போய் இதை தந்துட்டு வந்துடுறேன்னு சொல்றான். இப்ப நைட் டைம் நம்ம டேம் அவனோட வீட்டுல வந்து தூங்கும் போது செங்ஸியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவளுக்கு ஒரு MP4 வேணும்னு ஆசைப்பட்டால நான் ஏன் அவளுக்காக புதுசா ஒன்று வாங்கி தரக்கூடாது. இப்ப அவன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறான். அதை வாங்குற அளவுக்குலாம் இல்ல, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தை கடன் வாங்கி அவங்களுக்காக புது MP4 வாங்கிடுறான். மார்னிங் அவன் கிளாஸ்க்கு போய் பார்க்கும்போது நம்ம செங்ஸி அவங்களுடைய ஃப்ரெண்டோட MP4 தான் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. டேம் நேரா உள்ள என்டர் ஆகி அவன் வாங்கி வச்சிருக்க அந்த MP4 உங்களுக்கு கிஃப்டா தந்துடுறான். செங்ஸி இது உனக்கு தான் எடுத்துக்கோ, இனிமே MP4க்காக நீ யார்கிட்டயும் பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு. டேம் அவங்களுக்காக இப்படி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து தந்ததை நினைச்சு செங்ஸி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி இவங்க எல்லாரோட ஸ்கூல் லைஃபும் சந்தோஷமா நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அந்த தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இது கேள்விப்பட்டது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போய் வெளியே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் எமர்ஜென்சி வார்டுல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. அவர் பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. டாக்டர்ஸ் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆனா அவரை காப்பாற்ற முடியல. கடைசியில அவர் இறந்துட்டாரு. இது இவங்க யாராலையும் ஏத்துக்க முடியல. இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு. இப்ப இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க. இப்ப இவங்களோட நாட்டுல தான் ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் இவன் நடக்க போகுது போல இருக்கு. அதை பாக்குறதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா போலான்னு பிளான் பண்றாங்க. வழக்கம் போல நம்ம செங்ஸி போய் அவங்களுடைய அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னதா அவங்களுக்கு முடியாதுன்றது தான் பதிலா வருது. ஏன்னா இப்ப இந்த ஈவெண்ட் போய் அவங்க பாக்குறதுக்கு பணம் தேவைப்படும். இப்ப அவ்வளவு செலவு பண்றதுக்குலாம் அவங்க வீட்டுல பணம் இல்ல. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது நம்ம செங்ஸி மட்டும் இல்ல, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் போய் வீட்டுல இந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கும் பணம் கிடைக்கல. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசும்போது தான் இவங்களுடைய கதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம டேம் ஒரு ஐடியா தரோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை தொல்லை பண்ற மாதிரி நம்ம அவங்க கிட்டயே பணம் கேட்டுட்டு இருக்கிறது சரியா இல்ல. பேசாம இதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி இதோட பணத்தை சேவ் பண்ணலாம்னு சொல்றோம். இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டேம் கிட்ட வந்து செங்ஸி டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீ அங்க அவ்வளவு பேசினல்ல, நான் எப்படி இதுக்கான பணத்தை சேவ் பண்றது, அதுக்கான வழி இருந்தா சொல்லுன்னு. நீ அதிகமா யூஸ் பண்ணாம உன்னோட வீட்டுல சும்மாவே இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வா. நீ அதெல்லாம் ரெடி பண்ணி வை, மத்த டீடைல்ஸ் எல்லாம் நானே நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்றான். நைட் டைம் இப்ப அவங்க என்னதான் பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா அதுல வெறும் 4 பொருள் மட்டும் தான் இருக்கு. இதை வச்சுட்டுலாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. உண்மையை சொல்லு, இவங்க இருக்கிற பழைய பொருள் இது மட்டும் தானா? எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு போய் பெட்ஷீட் ஓபன் பண்ணி பாக்குறேன். அப்பதான் எனக்கு விஷயமே தெரியுது. அவங்க சின்ன வயசுல விளையாடின பொம்மை அது இது நிறைய வச்சிருக்காங்க. ஆனா அது எதையும் தரதுக்கு அவங்களுக்கு மனசு இல்ல. டேம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாரு நீ என்ன யோசிக்கிறேன்னு எல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நீ இதெல்லாம் விட்டு கொடுத்தாதான் உனக்கான பணமும் கிடைக்கும், நீ அந்த ஒலிம்பிக் இவெண்ட்க்கும் போலான்னு சொல்றான். இப்ப அவங்களுக்கும் வேற வழி இல்ல, அதனால அவன் சொல்ற மாதிரியே பண்றேன்னு சொல்லிட்டாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் கிளாஸ் ரூமுக்கு வந்தது நம்ம டேம் பக்கமா அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தராங்க. அதுல எது நல்லா இருக்குன்றத செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். பிளான் என்னன்னா அதுல நல்லா இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு போய் இவங்க சேல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நைட் டைம் இவங்களும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி உங்களுடைய பொருள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல போய் வச்சுட்டு கரெக்டா ரிங்க எந்த பொருள் மேல யார் தூக்கி போடுறாங்களோ அவங்க அந்த பொருளை வின் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு கேம் ஷோ நடத்துறாங்க. இவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் கூட வர்ற மாதிரி தெரியல. இவங்க சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது இவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் அந்த ரிங்க சும்மா தான் தூக்கி போடுறாரு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருளா மாட்டி அப்படியே போயிட்டு இருக்கு. இவங்க எடுத்துட்டு வந்திருந்த நிறைய பொருளை கடைசியில் அவரே வின் பண்ணிட்டாரு. அதுக்கான பணமும் கூட உங்களுக்கு சரியா கிடைக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு செங்ஸி சோகமா நின்னுட்டு இருக்காங்க. அப்படின்றத கவனிச்சுட்டு டேம் என்ன பண்றான், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு அங்க இருக்க ஒரு பர்சன் கிட்ட இருந்து மைக்கு கிட்டார்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு உனக்கு தெரிஞ்ச பாட்டை வச்சு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். உண்மையாவே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் கூட்டமா அந்த இடத்துக்கு வந்து இவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில இங்க எதிர்பார்க்காம நடந்த இந்த விஷயத்தாலேயே அவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சிருது. இவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம டேம் பண்ணிருக்கான்ல, அதனால அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம செங்ஸி அவனை முதல் முறையா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே வீக்கெண்டானா அந்த இடத்துக்கு போய் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி இவங்க பணத்தை சேவ் பண்ணிட்டே வராங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. இங்க கூட்டம் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. பர்மிஷன் வாங்காம இவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால போலீஸ்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சு அவங்க நேரம் இந்த இடத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே ஓட்டமா இங்க இருந்து ஓடி உங்களுடைய கண்ணில் படாத மாதிரி சேஃபா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா இருக்கிறதுனால இப்ப நம்ம செங்ஸியால எதுவும் பேச முடியல. அப்படியே அமைதியா தான் இருக்காங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணிருந்த மாதிரி டிக்கெட்ஸ் வாங்குறதுக்காக பணத்தை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கான இடத்துல போய் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது டிக்கெட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு. எல்லாருமே செம்ம கடுப்புல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு விஷயம் நடக்குது. இந்த ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ்க்கான டிக்கெட்டை வச்சு ஒரு இடத்துல காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அதுல இவங்களும் கலந்துக்கிறாங்க. இவங்கள மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி அங்க வெயிட்டிங்ல தான் இருக்காங்க. சின்ன சின்ன கேம் ஈவெண்ட் தான் நடக்குது. இந்த மாதிரி சாப்பாடுலாம் யார் அதிகமா சாப்பிடுறா, அதுக்கு இவங்க டீம்ல ஒரு ஆள் இருக்கான். அவனை மார்னிங்ல இருந்து எதுவும் சாப்பிட விடாம பட்னியா இருக்க வச்சு டைரக்டா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அவ்வளவுதான், வந்த வேகத்துக்கு எல்லாத்தையுமே 5 நிமிஷத்துல காலி பண்ணிடுறான். கடைசியா அவங்க பார்ட்டிசிபேட் பண்றது என்னன்னு பார்த்தா ஒரு டான்ஸ் ஷோ தான். இவங்களும் 2-3 நாளா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா கடைசியில இவங்க வின் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரோ வின் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இவங்க எடுத்துக்கிறது செகண்ட் பிரைஸ். அதுக்கு இவங்க எல்லாருக்கும் ஒரு டிவி தான் கிஃப்டா கிடைச்சிருக்கு. என்னதான் இப்ப இவங்க ஒரு கிஃப்ட் வின் பண்ணிருந்தாலும் அந்த ஈவெண்ட்டுக்கு போய் நேரடியாக அதை பார்க்க முடியலன்ற கடுப்பும் இருக்கு. வீட்டுக்கு வந்து இவங்க எல்லாருமே சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது அந்த டிவி ஆன் பண்ணி அந்த ஒலிம்பிக் ஈவெண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நேர்ல தான் போய் பார்க்க முடியல. அட்லீஸ்ட்
எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்படி ஒண்ணா உட்காந்து பாக்குறது உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இங்க இருந்து எழுந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. மேட்ச்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டயர்ட்ல நம்ம செங்ஸி இவனோட ஷோல்டர்லயே சாஞ்சி தூங்கிட்டாங்க. அவனுக்கு செம சந்தோஷமா இருக்கு. டேம் என்ன பண்றான், இந்த மொமெண்ட் திரும்ப நடக்குமான்னு தெரியலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் இப்படி ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறான். இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் செங்ஸி தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா அவங்களோட ஷோல்டர்ல சாஞ்சி இவன் தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு அவங்களுக்கு அங்க இருந்து எழுந்து போகவும் தோணல. இவன் வேற தூங்கிட்டு இருக்கான், இப்ப எதுக்கு இவனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் டே நம்ம செங்ஸி ஒரு புக் ஸ்டோருக்கு போய் அங்க நிறைய புக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது லவ் டாபிக் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை பாக்குறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு டேமோட ஞாபகம் தான் வருது. இப்ப எதுக்கு நம்ம சம்பந்தமே இல்லாம அவனை பத்தி யோசிக்கிறோம்னு அவங்களுக்கே ஒரு டவுட். இப்ப மார்னிங் நம்ம செங்ஸி கிளாஸ் ரூம்ல இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு கிளாஸுக்கு ஒரு பொண்ணு வராங்க. அதுவும் டேம் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செங்ஸிக்கு கடுப்பாகுது. சின்ன வயசுல இருந்து அவனை பிடிச்சிருக்கோ இல்லையோ இவங்க மட்டும் தானே அவனுக்கு க்ளோஸான ஒரு பர்சனா இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவனை தேடி ஒரு பொண்ணு வந்து இப்படி எல்லாம் அவங்ககிட்ட பேசுறதுலாம் இவங்களால ஏத்துக்க முடியல. லஞ்ச் டைம்ல இவங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டேம் மேல இருக்கிற கோவத்தை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாம ஒன்னு அவன் அவாய்ட் பண்றது, இல்ல அவன் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிடாம அவன் ஏதாவது பேசினாலே அங்க இருந்து எழுந்து போறது, இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேட்ச் நடக்கும்போது கூட அந்த பொண்ணு நம்ம டேம் வந்து சேர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் செங்ஸிக்கு பிடிக்கவே இல்ல. இந்த மேட்ச் நான் பார்க்கவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு தனியா வெளியே போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. அவங்க சோக கதையெல்லாம் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம அங்க சும்மா சுத்திட்டு இருக்க ஒரு டாக கூப்பிட்டு அதுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவளை எங்க ரொம்ப நேரமா ஆளே காணும்னு சொல்லிட்டு நம்ம டேம் இவங்களை தேடி இந்த பக்கமா வரான். அவனை பார்த்ததும் அவன் மேல இருக்கிற கோவத்துல அவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து எழுந்து ஓடிடுறாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செங்ஸியோட அம்மா என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணு நல்லா படிக்கணும்ன்றதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி அவங்கள ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து நம்ம செங்ஸியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அதுக்கெல்லாம் அப்புறம் போகலாம், இப்ப நீ எங்க கூட வான்னு சொல்லி பக்கத்துல இருக்க பியூட்டி பார்லர் கூப்பிட்டு போய் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கமா வர செங்ஸியோட அம்மாவும் இவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு செம டென்ஷன் ஆகிடுறாங்க. வீட்டுக்கு போனது 2 பேருக்கு நடுவில் ஒரே பிரச்சனை தான். அம்மா அந்த கிளாஸ்க்கு போக கூடாதுன்னு வேணும்னு எல்லாம் அப்படி பண்ணல. இப்படி என்னதான் இவங்க உண்மையை சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவங்களுடைய அம்மா எதையும் கேட்கறதா இல்ல. யார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல. நைட்டு தூக்கம் வராம அழுதுகிட்டு இருக்கும்போது டேமோட ஞாபகம் தான் அவங்களுக்கு வருது. உடனே கால் பண்ணி அவங்ககிட்ட அழுதுட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதே, இது ஒரு சின்ன விஷயம் தான் சொல்லி அவனும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்ப கூட நம்ம செங்ஸிக்கு கோவம் குறையவே இல்லை. மார்னிங் சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கே போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதான் அவங்களுடைய அப்பா தான் அவங்களை ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போயிட்டு சாப்பிட வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இங்க பாரு, உனக்கும் உன்னுடைய அம்மாவுக்கும் நடுவில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கு, எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா அதுக்காக நீ சாப்பிடாம சரியா பேசாம உன்னுடைய அம்மா கிட்ட கோச்சிட்டு இருக்கிறதுலாம் சரியில்லை. இந்த டைம் வீட்டுக்கு கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகிடுச்சு. அந்த டென்ஷன்ல உன்னுடைய அம்மா உங்ககிட்ட ஏதாவது கோவமா பேசியிருப்பா, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம செங்ஸி நேரா அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்களுடைய அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் இதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நல்லா படிப்பேன் அப்படின்னு. இதை கேட்டப்பறம் தான் அவங்களுடைய பொண்ணுகிட்டே இப்ப அவங்க பழைய மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுறாங்க, ஏதோ ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு செங்ஸியோட அப்பாவும் அம்மாவும் வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. இப்ப இவங்களை பாத்துக்கிறது, இவங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் ரெடி பண்ணி தர்றது எல்லாமே டேமோட வீட்டுல இருந்து தான். வீட்டுல கொஞ்ச நேரம் தனியா நிம்மதியா இருக்கலாம்னு நம்ம செங்ஸி ஆசைப்பட்டா இவன் வேற அதுக்குன்னு சொல்லி அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான். வந்து அவன் ஏதோ பொருள்லாம் கையில எடுத்துட்டு வந்திருக்கான். அவங்க ஹீல்ஸ் போட்டுட்டு இவ்வளவு நேரம் தனியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க போல இருக்கு. இவங்கிட்ட பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து போகும்போது அந்த ஹீல்ஸ் தடிக்கு அப்படியே மேல விழுந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸும் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்து இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துறாங்க. செங்ஸியோட வீட்டுல தான் இப்ப யாரும் இல்ல. அதனால டிவி எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பார்ட்டி பண்ணலான்ற லெவலுக்கு இமேஜின் பண்ணிட்டு அவங்க வந்திருப்பாங்க. ஆனா இதை பார்த்ததே உங்களுக்கு ஷாக்கு. அப்புறம் இவங்க 2 பேரும் தான் பேசி புரிய வைக்கிறாங்க இங்க என்ன நடந்ததுன்னு எல்லாம். சோ டிவி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இன்னைக்கு நைட் எல்லாருமே இங்கே ஸ்டே பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அப்பதான் நம்ம டேம் ஒரு விஷயத்தை நோட் பண்றான், செங்ஸி ரொம்ப டயர்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபீவர் மாதிரி இருக்குன்னு. அவங்களுக்கு கடைசியா மயக்கம் வந்த விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கண்ணை திறந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களை தனியாவே தூக்கிட்டு வந்து நம்ம டேம் தான் அவங்களை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான். அவனுடைய காலில் அடிபட்டு அவனாலே லைட்டா நடக்க முடியாம தான் இருந்திருக்கு. ஆனா அதை பத்தி அவன் யோசிக்கவே இல்லை. செங்ஸி கிட்ட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி சொன்ன அப்புறம் தான் அவங்களுக்கு இது தெரியுது. இப்படி அவங்க 2 பேருக்கு நடுவில் எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு புது பிரச்சனை. செங்ஸியோட அம்மாவை மீட் பண்ணி பேசும்போது ஒருத்தவன் தேவையில்லாத விஷயத்தை எடுத்து அவங்களுக்கு ஐடியா கொடுத்து வச்சிருக்கான். ஜூயி அப்படின்ற பையன் தானே உங்க கிளாஸ்ல டாப்பர். எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய பொண்ணு செங்ஸிக்கு ஏதாவது டவுட்ல வந்து அவன் ஈஸியா கிளியர் பண்ணுவான்ல. அதனால அந்த பையன்கிட்ட பேசி அவனுக்கு நம்ம செங்ஸிக்கு சொல்லித்தர சொல்லுங்கன்னு சொல்றாரு. இது நல்ல விஷயமா இருக்கேன்னு அவங்களுடைய அம்மா உடனே அந்த பையன்கிட்ட பேசி இதுக்கு சரின்னு சொல்ல வச்சிடுறாங்க. டேம் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டதும் செம்ம டென்ஷன் ஆகி நேரம் அவங்க 2 பேரையும் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அதான் செங்ஸியோட அப்பா அம்மா கிட்ட. அவ இப்ப நல்லா தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கா, அதுக்குள்ள ஏன் இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்றீங்க? இப்போ செங்ஸி அதுக்காக எவ்வளவு தூரம் தனியா டிராவல் பண்ணி போகணும், இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு கடைசியில இவனோட ஐடியாவும் சொல்லிடுறான். நானும் கூட சேர்ந்து படிக்கிறதுக்காக வெளியே போறேன், செங்ஸிக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும்ல. நெக்ஸ்ட் டே பஸ்ல உட்காந்து டிராவல் பண்ணி 2 பேருமே அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேம்க்கு அவங்க பக்கத்துல பஸ்ல ஒண்ணா உட்காந்து டிராவல் பண்ற மாதிரி இடம் கிடைக்கல. இவன் போய் கடைசி சீட்ல உட்காந்துருக்கான். இருந்தாலும் செங்ஸியை கூப்பிட்டு அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கான். நைட்டு போய் ஸ்டே பண்ணும்போது நம்ம டேம் வேற வழியே இல்லாம அந்த பையன் ஜூயி கிட்ட உண்மையை சொல்லிடுறான். நான் எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல, அது என்னன்னா எனக்கு செங்ஸியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிடுறான். அவங்க வேற யார்கிட்ட பேசுறதெல்லாம் பார்த்தாலும் பயங்கர ஜெலஸா ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் டே ஜூயி கூட ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனே அட்வைஸ் பண்றான். எனக்கு தெரிஞ்சு செங்ஸிக்கும் கண்டிப்பா ஒன்னு பிடிச்சிருக்கும்,
ஆனா அவன் அந்த விஷயத்தை உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாம இருக்கா, அவ்வளவுதான். அதனால நீ எதை பத்தி அதிகமா யோசிக்காம டைரக்டா அவனோட லவ் அவகிட்ட சொல்லிடுன்னு சொல்றான். இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இப்ப செங்ஸி எங்க இருக்காங்கன்னு அவங்களை தேடி போக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இப்ப அவங்க வீட்டுல இல்ல, எங்க இருக்காங்கன்னா யாங் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் கூட மியூசியம்க்கு வெளியே போயிருக்காங்க. இது தெரிஞ்சதும் வேகமா போயிட்டு இருந்தவன் இன்னும் வேகமா அவங்களை தேடி போக ஆரம்பிக்கிறான். வர்ற வழி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அவங்களை தேடிட்டு அவங்களுக்கு கால் பண்ணிட்டே தான் வரான். ஆனா செங்ஸி அவனோட கால் அட்டன் பண்ணவே இல்லை. கடைசியில இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்ற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறான். அவங்க நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வேக வேகமா ஓடி போய் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான். டேம், உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா என்ன தேடி ஓடி வந்திருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்க, அது ஒன்னும் இல்ல, ஒரு புக்கை பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அப்பதான் அவனுக்கே புரியுது, இப்படியே நம்ம பண்ணிட்டு இருந்தா எப்பதான் நம்ம செங்ஸி கிட்ட நம்ம ஃபீலிங்ஸை பத்தி சொல்ல போறோம்? இதை விட்டா எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விஷயத்தை டைரக்டா சொல்ல ஆரம்பிக்கிறான். எனக்கு இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேருக்கு ஒருத்தர் பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கும். எப்பவுமே உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு உன்னை கடுப்பேத்துறது மட்டும் தான் என்னோட வேலையா இருந்திருக்கு. ஆனா திடீர்னு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ இந்த யாங் கிட்ட அப்படி இல்லைன்னா ஜூயி கிட்ட யார்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு நீ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும் போது கூட நான் மழையில உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்கிட்ட கேட்கும் போது சடனா என்னால உங்ககிட்ட உண்மையா சொல்ல முடியல. அதனால தான் சமாளிச்சேன். சின்ன வயசுல இருந்து எப்பவுமே எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதும் நான் பதறி போய் உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது, இதெல்லாம் எனக்கே ரொம்ப புதுசா தான் இருக்கு. இவன் இவ்வளவு விஷயத்த பேசுறது கேட்டதும் நம்ம செங்ஸிக்கு ஷாக்காவும் இருக்கு, இது ஆச்சரியமாவும் இருக்கு. யார் இந்த விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிக்க போறாங்கன்னு தெரியாம தான் ரெண்டு பேரும் இவ்வளவு நாளா முடிச்சுட்டு இருந்திருப்பாங்க. டேம் ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த சொன்னது இவங்களும் உண்மையா சொல்லிடுறாங்க. செங்ஸிக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப பழைய மாதிரி எனிமிஸ் எல்லாம் கிடையாது. இங்க இருந்து வீட்டுக்கு நடந்து போகும்போது கூட ஒன்னா கையை பிடிச்சிக்கிட்டே தான் போறாங்க. டேம், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ முன்னாடி என்ன நிறைய வெறுப்பேத்திருக்கேன். ஆனா இப்ப நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ அப்படி ஏதாவது பண்ண நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு. டேமுக்கு செம்ம சந்தோஷமா இருக்கு. அவன் ஃபர்ஸ்ட் போனதுமே ஜூ கிட்ட தான் இந்த விஷயத்தை பத்தி சொல்றான். நான் செங்ஸியை ப்ரப்போஸ் பண்ணிட்டா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு அவ சொல்லிட்டா அப்படின்னு. இப்படி ஆர்வத்துல வந்து இவனும் சத்தம் போட்டு கத்தி கத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஜூயி இவனுடைய வாயை மூடிட்டு நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னா கூட கேட்க மாட்டான். விஷயம் என்னன்னா, ஜூயி இவ்வளவு நேரம் லின் கிட்ட போன்ல பேசிட்டு இருந்திருப்பான். அவங்களும் எல்லாத்தையும் இப்ப கேட்டுட்டாங்க. இதெல்லாம் செங்ஸியும் நம்ம டேம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா லின்னே நேரடியாக அவங்களோட வீட்டுக்கு வந்து இவங்களோட லவ் ஸ்டோரியை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்க பார்த்திருக்காங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை வராம ஒரு நாள் கூட போனதில்லை. இதோட இந்த விஷயம் முடிஞ்சிடும்னு பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தவங்க இந்த வீட்டுக்கு வரான். ஆக்சுவலா அவன் லின்னோட பிரதர் தான். ஜூயி கிட்ட லின் அடிக்கடி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்களோன்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. செங்ஸியை போய் தனியா மீட் பண்ணி பேசும்போது இந்த விஷயத்தை பத்தி சொல்றான் அவங்க கிட்ட. நம்ம 5 பேரும் ஒரு செட்டு, இதுல 2 பேர் லவ் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நான் சீக்கிரமே இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வேற டைலாக்லாம் சொல்லிட்டு போறான். இவன் கண்டுபிடிக்கிறானோ இல்லையோ, நம்ம டேமும் செங்ஸியும் தனியா டேட்டிங்க்கு ஒரு இடத்துக்கு வெளியே வந்திருக்காங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜூயி அப்புறம் லின் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் செங்ஸியை மீட் பண்ணி நம்ம டேம் தனியா வெளியே நின்று அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். யார் லவ் பண்றாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு லின்னோட பிரதர் சுத்திட்டு இருந்தான்ல. இப்படி அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்து அவன் கண்டுபிடிச்சிடறான் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு. என்கிட்ட நீங்க 2 பேரும் எப்படி இந்த விஷயத்தை மறைக்கலாம் அப்படின்னு அவன் செம்ம கோவத்துல இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. டேம், என்னோட கோவம் குறையணும்னு ஆசைப்பட்டேன்னா சின்ன வயசுல நம்ம எல்லாரும் பத்தி டைரியில எழுதி வச்சிருந்தல, அந்த டைரியை கூடன்னு சொல்லி அதை வாங்கி அதுல அவன் எழுதி இருக்கிறது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க யாரையும் பாராட்டுற மாதிரி அவன் நல்ல விஷயம்லாம் எழுதவே இல்லை, எல்லாரும் திட்டி தான் எழுதி வச்சிருக்கான். அதை படிச்சு முடிச்சது எல்லாருமே கோவத்துல இவனை தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப பல வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க, டைம் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடிஞ்சு இப்ப இவங்க 5 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டேம் அப்புறம் சாங்ஸி அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. லின்னோட பிரதருக்கு லின் லவ் பண்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. ஜூயி மாதிரி ஒரு நல்ல பர்சன் அவருடைய சிஸ்டருக்கு ஒரு பார்ட்னரா கிடைச்சதுக்கு அவனும் சந்தோஷமா தான் இருக்கான். சோ இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட அந்த டிராமாவும் முடியுது. நெக்ஸ்ட் ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் see you guys.